ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஃபிஷிங் வீடியோ கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ. என்னென்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான். ஆக்சுவலாக இது இப்போ தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா நார்மலாக வந்து ஷோல்டர் பேக் வந்து ஃபிஷிங்க்கு வர்றது ஒரு இது வரும். அதுவும் இவ்வளோ பேடடாக வருமானு தெரில. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு ஹிப்புக்கு ஒரு பெல்ட்டு, அதுக்கப்புறமேட்டு சைடில் ஒன்று. ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது இவ்வளோ பேடடாக வர்றதுனால இன்னொன்று என்னென்னா, என்னோடய கேமரா மவுண்ட் வந்து இதிலே மாட்டிக்க முடியுது. ஆக்சுவலாக இதில் மாட்டி நான் கொஞ்சம் வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோலேயே லாஸ்ட்டில் எண்டில் ஆட் பண்ணுறேன். இதில் எடுக்கிற வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பேக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னென்னா இப்போது டக்குன்னு நான் ஃப்ராக் மாற்றணுன்னா இதில் இது பண்ணி இதில் ஒரு 4-5 ஃப்ராக், நான் மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணுற ஃப்ராக் இதில் போட்டு வச்சுருக்கேன். டக்குன்னு இதுலேருந்து அப்படியே ஃப்ராக் எடுத்துட முடியுது. டக்குன்னு ஃப்ராக் எடுத்து மாற்றலாம். அதே மாதிரி எனக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இதில் ஓரளவுக்கு மேக்ஸிமம். நான் ஃபிஷிங் வரேன்னா என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இதில் இருக்குது. என்னென்னா நான் நார்மலாக ஷோல்டர் பேக் போடுவேன், செஸ்ட் மவுண்ட் பண்ணுவேன். இதில் ஆக்சுவலாக செஸ்ட் மவுண்ட் வச்சுருக்கேன். இருந்தாலும் என்ன ஒரு அட்வான்டேஜ், இந்த பேக்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நம்ம இப்போ சோலோவாக போகிறோம் அப்படின்னா நம்ம பேக்கை யாரை நம்பியும் வச்சுட்டு போக முடியாது. நம்ம எங்கேயுமே பேக்கெல்லாம் விட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக இதுன்னு சொல்லும்போது நம்ம இந்த பேக் கண்டிப்பாக நம்ம தூக்கிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வருவோம். ஆனால் அது வந்து நமக்கு சேஃப்டி, அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் மொத்தமாகவே இன்றைக்கி ஆக்சுவலாக ஃபிஷிங்னு வரல. இன்றைக்கி ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப தூரம் நடக்கணும். நம்ம இந்த இடத்துலலாம் வந்து நம்ம எங்கேயுமே பேக்கை வச்சுட்டு போக முடியாது. அதே நேரத்தில் வந்து எங்கேயுமே நம்ம வந்து என்னென்னா எப்போதுமே பேக்கை கூட எடுத்துகிட்டு போகணும். டக்குன்னு ஃப்ராக் மாற்றுற மாதிரி இருக்கணும். ஒரு வேளை இந்த இடத்துல வந்து நம்ம சாமின் இருக்குது, அது நாட்டு ஒரு ஆள் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம டக்குன்னு ஃப்ராகை மாற்றணும். ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் நம்ம தேடிட்டு இருந்தோம், இல்லை நம்ம நோண்டிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னொன்று சிலருக்கு வந்து இப்படி சைடில் போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில நேரம் கை இடிக்கும். அப்போ என்னென்னா பேக் வந்து அப்படியே பேக்கில் போட்டுக்கலாம். பேக்கில் போட்டுட்டோம்னா நமக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நல்லா கம்ஃபர்டபுளாக நடக்கலாம், கம்ஃபர்டபுளாக போகலாம். ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு சின்ன ஒரு நம்ம ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான். நம்ம ஃபிஷிங் போகிறதுனாவே ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான். ஒரு ஜாலியாக ஒரு வாக்கு, ஜாலியாக ஒரு கேஸ்டிங், அந்த மாதிரி தான் போவோம். அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல், ரொம்ப வேர்க்காமல். ஏன்னா என்னோடய ஷோல்டர் பேக்லாம் போட்டுகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் ஆக்சுவலாக ஒரு 1 hour 2 hour நம்ம பேக் போட்டுகிட்டு இருக்கும்போது பேக் முதுகெல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஏரேட்டடாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த பேக் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் இந்த பேக்கில் என்னெல்லாம் வைக்க முடியுது, எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேங்கிறத நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய பேக்கெட் நைஃபு. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பேக்கில் வந்தது தான். நான் அதை அப்படியே எடுத்து போட்டு பேக்கெட் நைஃப் கூட அட்டாச் பண்ணி அதை இதில் சேஃபாக வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிப்பர். ஆக்சுவலாக லிப்பருமே ரொம்ப செக்யூராக இருக்குது. நம்ம இதில் ஒரு வெல்க்ரோ, அதை எடுத்துட்டிங்கன்னா இந்த இதில் அப்படியே லிப்பரை போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளையர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்னஸ். ஆக்சுவலாக செஸ்ட் மவுண்ட் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த ஜிப்புக்குள்ளே தான் என்னோடய கோப்ரோ அந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் ஓரளவுக்கு இதில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து 2 பேட்டரி வச்சுருக்கேன் இப்போது. அதனால தான் நிறைய ஸ்ட்ரைக் வீடியோலாம் எடுக்க முடியுது. கோப்ரோவோட எக்ஸ்ட்ரா பேட்ரி, பவர் பேங்க்கு, சார்ஜர், இது எல்லாமே வந்து இந்த ஃப்ரண்ட் ஜிப்பில் இருக்குது. இதில் வந்து சாஃப்ட் பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் லைனு. ஆக்சுவலாக எப்போவுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரோல் வந்து லைன் எப்போவுமே வச்சுருப்பேன். ஏன்னா ஒரு வேளை நமக்கு லைன் கட் ஆகிடுச்சு, இல்லை லைன் ஸ்பூல் அவுட் ஆகிடுச்சு, பேக்லாஷ் ஆகி லைன் இதாகிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து ஜிக்கெட்டு, இதெல்லாம் லைன் டைட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன் நூல்கண்டு. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதிலே தான் நான் மொபைலும் மேக்ஸிமம் போடுவேன், இல்லைனா ஃப்ரண்டில் போடுவேன். அடுத்து நம்ம மெயின் கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட லூர் பாக்ஸு. அடுத்து வந்து டெர்மினல் டேக்கிள்ஸுக்கு ஆக்சுவலாக ஹூக்கு, ஸ்னாப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் எப்போவுமே நான் கையில் வச்சுருப்பேன் எக்ஸ்ட்ரா. அது ஒன்று. அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம லீடர் லைன், இது எல்லாமே இதில் நிற்கும். ஆக்சுவலாக இதில் வந்து 2 பாக்ஸ் வச்சு பார்த்தேன். 2 பாக்ஸுமே நிற்கிது. ஆனால் பிரச்சனை என்னென்னா 2 பாக்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. அதனால நான் சரி லைட்டாக ட்ராவல் பண்ணால் தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரல இன்னொரு பாக்ஸு.
ஆக்சுவலாக இந்த கபார்ட்மெண்ட்டில் தான் நான் எக்ஸ்ட்ரா ஃப்ராக்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மேக்ஸிமம் எதை டார்கெட் பண்ணி வந்திருக்கணும் அதுக்கான லூர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இதில் வச்சுருப்பேன். அப்படின்னா நமக்கு பேண்ட் பேக்கெட்டில் வைக்கிறத விட கொஞ்சம் சேஃபாக இருக்குது. நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. பேண்ட் பேக்கெட்லலாம் வச்சுருந்தோம்னா பேண்ட்டில் அங்கங்கேயா குத்தி வைக்கும். இந்த லாஸ்ட் இதில் தான் நான் மொபைலு, ஆக்சுவலாக இதில் பர்ஸ் வச்சுருக்கேன். மொபைல் வந்து கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இருந்ததுன்னா மொபைல் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக நின்றுருக்கும். பட் ஆனால் அது கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதது லைட்டாக ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது. இதில் இன்னமும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி இடம் இருக்க தான் செய்யுது. இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 வெல்க்ரோ ஸ்ட்ராப்பு. இன்னும் நிறைய திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ரொம்ப குட்டி பாக்ஸு கொண்டு போனால் வந்து நம்ம வந்து லூர் மட்டும் தான் வைக்க முடியும். ஒரு 4 லூர் மட்டும் தான் வைக்க முடியும். வேறு திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ரொம்ப பெரிய பேக்குனால் எப்போவுமே போட்டுகிட்டே நடக்க முடியாது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து 2க்கும் நடுவில் பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். வீடியோ இன்னும் பாருங்கள். நான் ஆக்சுவலாக இந்த அமௌண்ட்டில் வந்து போட்டு வீடியோ எடுக்கிறது எப்படி இருக்குங்கிறதும் பாருங்கள், நல்லா இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா நான் வந்து இதை வந்து ஜஸ்ட்டு இன்றைக்கி தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியனெல்லாம் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம எதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா இல்லை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இந்த பேக்கை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை இந்த பேக் வாங்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ரோபின் சிங் ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு அவர்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஓகே கைஸ், அடுத்து வந்து நான் ஒரு கிவ் அவே கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். ஆக்சுவலாக என்ன மாதிரி யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி செலக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. நீங்கள் உங்கள் சஜஷன்ஸை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம பார்ப்போம், ஏதாவது ஒரு நாளாக பிளான் பண்ணுவோம். நல்ல ஒரு கிவ் அவே, பெருசாலாம் கிடையாது. நம்ம இன்னும் மானிட்டைஸ் ஆகாத சேனல் தான், சின்ன சேனல் தான். அதனால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிவ் அவே பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.